பாவம் அவன் சின்ன பையன் வேற, கையில ஃப்ராக்சர் வேற சொல்றான். டேய், பல இடங்கள் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு செல்வம். 10-20 குழந்தைங்களை ஒரே ஆட்டோல ஏதோ காய்கறியோட மாதிரி ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் ஆகும் என்ன நடக்கும்? அதுக்கு ஸ்கூல் வேன்லயே அனுப்பலாம்லப்பா. அனுப்பியிருக்கலாம் தான், கொஞ்சமாக சேஃபாக போயிருந்திருப்பாங்க. டேய், அவன் வேனு கொடுக்க காசு இல்லாம தானே ஆட்டோலயே அனுப்பியிருக்கான். ஆட்டோல அனுப்புறது தப்பு இல்லப்பா, ஆனா காசு சம்பாதிக்கிறதுக்காக அதிகமான பசங்க ஏத்திட்டு போறான் பாத்தியா, என்ன பண்றது? எனக்கு ஒன்று தோணுதுடா, நம்ம டிராவல்ஸ்ல ஸ்கூல் போற வேன் சர்வீஸ் ஒன்று ஆரம்பிக்கண்டா. டேய், என்னப்பா சொல்ற? ஸ்கூல் வேனா? ஆமாடா, உடனே ஒரு வேனை வாங்குறோம். டேய், உடனே எப்படிடா? ஏற்கனவே இருக்கிற வண்டி மேல தான் நீ கடன் வாங்கிருக்கிய. டேய், வண்டிங்கெல்லாம் நல்லா தான்டா ஓடிட்டு இருக்குது, அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. நீ என்ன பண்ற? இப்போ உடனே நம்ம ஒரு ஸ்கூல் வேன் வாங்குறோம், நீ இப்போ போய் என்னன்னு விசாரிச்சிடும். ஏம்பா, முத்து சொல்றது நல்ல ஐடியா தானே? ஆமாப்பா, ஸ்கூல் சவாரி நிறைய வரும், அதுவும் வாரத்துல 5 நாள் வருமே. சவாரிக்காக மட்டும் சொல்லடா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களை கொஞ்சம் பாதுகாப்பா கூட்டு போலாம்ல. நம்ம உடனே ஒரு வேன் வாங்குறோம், நீ என்னன்னு விசாரி. நீ சொல்றது நல்ல விஷயம் தான். சரிடா, நான் கேட்டு பாக்குறேன். நீங்க சார். குட் மார்னிங். மாப்பிள்ள ஆபீஸ் இல்ல கிளம்பிட்டா சார், அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். பேக் டாக்டர் பரவாயில்ல. ஆண்டி, மாப்ள நான் கிளம்புறேன் ஆண்டி. ஃபைனான்சியர் ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருந்தாரு, அவரை பார்க்க போறோம். சரிங்க மாப்ள, நீங்க இல்லனா நாங்க என்ன பண்ணிருப்போனே தெரியல. மொத்த பாரத்தையும் உங்க மேல வச்சிட்டோம். இதுல என்ன இருக்கு ஆண்டி? இதெல்லாம் எனக்கு பாரமாவே இல்ல. என்னை நம்பி கொடுத்துருக்கீங்க, இது நான் என்னோட பொறுப்பா தான் பாக்குறேன். இது என் கடமை ஆண்டி. அதனாலதான் மாப்பிள்ள இந்த பொறுப்பை தைரியமா உங்ககிட்ட கொடுத்தேன். டாடி எப்படி இருக்கீங்க டாடி? நல்லா இருக்கமா? வாங்க, வரேன்னு ஃபோன் பண்ணிருந்தீங்க, என்ன இன்னும் காணுமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தே வந்துட்டீங்க. வாங்க அங்கிள், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இன்னைக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு அத்தை சொல்லியிருந்தாங்க. ஆமா மாப்பிள்ள, ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது, கிளம்புடான்னு சொல்லிட்டாங்க, அதான் வந்துட்டேன். சரி வாங்க வாங்க உட்காரலாம். உட்காருங்க மாப்பிள்ள. இல்ல பரவாயில்ல அங்கிள். அட உட்காருங்க மாப்பிள்ள. டாடி, ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சுதா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அங்க இருக்கிற ஆயுர்வேத டாக்டர்ஸ் பரம்பரையா இந்த தொழில் செய்யறவங்கம்மா. அவங்க முப்பாட்டம் காலத்துல இருந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தொழிலை எப்படி கட்டி காக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏங்க, ட்ரீட்மெண்ட்காக போன இடத்துலயும் அவங்க தொழில் எப்படி பண்றாங்கன்னு தான் பாப்பீங்களா? பிசினஸ் மேன் ஆச்சுமா, எப்பவும் பிசினஸ் மைண்ட்ல தான் யோசிப்பாரு. அது இல்லம்மா, ஒருத்தர் உருவாக்கின தொழில அடுத்தடுத்து தலைமுறை அதை எப்படி பொறுப்பா எடுத்து நடத்தணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை சிறப்பாவும் பண்றாங்க. ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது கடைசி வரைக்கும் நாமளே அதை கட்டி காக்கணுங்கிறது இல்ல. நம்ம பிள்ளைங்க, அவங்க பிள்ளைங்க, அடுத்தடுத்த தலைமுறைங்க அதை பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கையில தானே. கரெக்ட் தான் டாடி. அங்கிள், இப்போ உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல மாப்ள. ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண சொன்னாங்க. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தது. எனக்கு சந்தோஷம் என்னன்னா, என் பொண்ணை பத்தி கவலை இல்ல, நீங்க இருக்கீங்க. ஆபீஸ பத்தியும் கவலை இல்ல. பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்க நல்லா பாத்துக்குவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி நினைக்கிறப்பவே எனக்கு என் உடம்பு பாதி குணமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை விட நான் கவலை இல்லாம இருக்கிறதுனாலயே பாதி உடம்பு குணமாயிடுச்சுன்னு டாக்டர் எல்லாம் சொன்னாங்க. அதுதான் காரணம்னா அதுக்கு நாம பெரிய நன்றி சொல்ல வேண்டியது நம்ம மாப்பிளைக்கு தான். ஆண்டி, நான் என்ன ஆண்டி பண்ணேன்? இல்ல மாப்ள, சிந்தாமணி சொல்றதும் கரெக்ட் தான். நீங்க என் பொண்ணை இங்க கூட்டிக்கிட்டு வந்து பொறுப்பெல்லாம் எடுத்து பாத்துக்காம இருந்திருந்தா எனக்குள்ள பிரச்சனை ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். அது எதுவுமே இல்லாம இருந்ததுனாலதான் உடம்பும் தேறிச்சு. அங்க இருக்கிற டாக்டர்ஸ் வைத்தியமும் பண்ணாங்க, மருந்தும் கொடுத்தாங்க. இன்னும் சில மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டா உடம்பு முழுசா குணமாயிடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நான் குணமாகி ஒரு முழு மனுஷனா தான் உங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு. ரொம்ப சந்தோஷம் டாடி. நான் உள்ளுக்குள்ள பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப நீங்க சொன்னதை கேக்குறப்பதான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் முழு நம்பிக்கையோட இருக்கம்மா. இன்னும் கம்ப்ளீட்டா குணமாயிடுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் வேலை அது இதுன்னு இழுத்து போட்டுக்காம கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இல்ல அங்கிள், கரெக்ட் தான். ரெஸ்ட்ல இருந்தாலே உடம்புல இருக்க பிரச்சனை எல்லாம் பாதி போயிடும். இவ்வளவு தூரம் சரியானதே ஹாப்பி தான். உடம்பு குணமானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவர் மனசுல ஒரு சின்ன குறை இருக்கு, அதை சரி பண்ணணுங்கிற ஆசையும் இருக்கு. என்ன குறமா? ஆண்டி, என்ன ஆண்டி சொல்லுங்க. எதுக்கு சிந்தாமணி அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு? மாப்பிள்ள இப்ப பிஸியா இருக்காருல்ல. நீங்க கொஞ்சம் இருங்க, நான் சொல்லி புரிய வைக்கிறேன். மாப்பிள்ள, இவருக்கு நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே பெரிய பெரிய பணக்காரங்க, தொழிலதிபருங்க, விஐபிங்க. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதை பத்தி பேசும்போது எங்களுக்கு சொல்லாம பண்ணிட்டீங்களேன்னு கேக்குறாங்க. அது அவருக்கு கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கு. சாரி டாடி, அந்த சிச்சுவேஷன்ல. இல்லம்மா, அதுல உன் தப்பும் இல்ல, மாப்பிள்ள தப்பும் இல்ல. நாங்க அப்பவே கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நீ ஒரு அருமையான மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்திருக்கன்னு அப்ப எங்களுக்கு புரியல, இப்ப புரிஞ்சிருச்சுமா. தப்பு எங்க மேலதாம்மா. இந்த தப்பு சரி பண்ண ஒரு வாய்ப்பு தான் கேக்குறோம். ஊரையே கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய மேரேஜ் ரிசப்ஷன் வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ரிசப்ஷனா? ஆனா கல்யாணம் முடிஞ்சு இவ்ளோ நாள் ஆச்சுமா. அதனால என்ன கண்ணு, கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே ரிசப்ஷன் பண்ணணும்னு ஏதாவது சட்டமா இருக்கு? ஊரை கூப்பிட்டு உங்களுக்கு கல்யாணம் ஆன சந்தோஷத்தை நாங்களும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். நமக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க, பெரிய ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி நடத்தினா அது உங்க கல்யாணத்துக்கும் அங்கீகாரமா இருக்கும், எங்களுக்கும் பெருமையா இருக்கும். நாங்க இல்லாம கல்யாணம் நடந்தது உங்களுக்கும் ஒரு குறையா இருந்திருக்கும்.
அதுவும் இல்லாம சொந்தக்காரங்களா சேர்ந்து சந்தோஷமா இதை நடத்தினா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க சம்மதம் சொன்னா பண்ணலாம் மாப்ள. ஐயோ ஆன்ட்டி, இதெல்லாம் ஏன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க விருப்பம் தான். ஆ, இதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறதே சந்தோஷம் தான். என்ன ரேகா? ஆமா சத்யா, நம்ம மேரேஜ்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ கூட கூப்பிட முடியல. நம்ம நாள் ஃபுல்லா டென்ஷனாவே இருந்தோம். உங்க அக்கா மாமா மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்தப்ப எனக்கு தோணுச்சு நம்ம மேரேஜ்ல ரிசப்ஷன் சங்கீத்னு எதுவுமே நடக்கல. சோ இப்ப ரிசப்ஷனை வச்சா எல்லாமே பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கு. ஆ, உனக்கு உள்ளுக்குள்ள அந்த ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அப்பா கிட்ட பேசி இத பத்தி யோசிச்சோம். எங்களுக்கு ஓகேதாம்மா. என்னங்க 2 பேருமே ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, ஏற்பாடு பண்ணிடலாங்க. அவங்க வாயில இருந்து இந்த வார்த்தை வரணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சிந்தாமணி. ஊரே மெச்சுற மாதிரி அத்தனை பேரையும் கூப்பிட்டு இதை பண்ணிட மாட்டேனா என்ன? இனிமே நான் பாத்துக்கிறேன். சரி அங்கிள், ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஓகே மாப்ள, நீங்க எவ்வளவு பங்க்சுவல்னு எனக்கும் தெரியும். எங்களால லேட் ஆக வேண்டாம், நீங்க கிளம்புங்க. சரி நானும் அங்கிள். கிளம்புறேன்ப்பா. சரி. நான் தான் சொன்னேன் இல்லங்க, அவங்க ஒத்துப்பாங்கன்னு. இனிமே நம்மள யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. பெரிய ரிசப்ஷனா வச்சிடலாம். ஆ, இது ஊருக்காக விருந்து வைக்கிறது மட்டும் இல்ல, சத்யாவை முழுசா நம்ம பக்கம் கொண்டு வரணும். அதுக்கு இந்த ரிசப்ஷனை நாம பயன்படுத்திக்கணும். ம், உண்மைதான் சிந்தாமணி. நமக்கு தெரிஞ்ச எல்லா பெரிய விஐபிஸையும் கூப்பிட்டுறலாம். ஆமாங்க. ஆ, அவங்க எல்லாரையும் இவ்ளோ பெரிய ரிசப்ஷனையும் பார்க்கும்போதுதான் சத்யாக்கு நாம எவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிருக்கோங்கிறது புரியும். இந்த இடத்தை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பான். அப்போதான் அவன் இந்த வீட்லயே நம்ம பொண்ணோடவே இருப்பான். நாம நினைச்சதும் நடக்கும். கண்டிப்பா நடக்கும். இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன நீ நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் வரும்போதே என்கிட்ட பூ கொடுத்து அனுப்பிச்சா நான் போட்டுக்கிறேன்னு சொல்றேன். உங்களுக்கு ஏன் சிரமம்? பரவாயில்ல ரவி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இது என்னோட வேலை தானே. அதுவும் இல்லாம நான் பூ போடுற இடத்துக்கெல்லாம் நானே நேர்ல வந்து சாமிக்கு பூ போட்டாதான் திருப்தியா இருக்கும். அதுக்கப்புறம் போட முடியல, பூக்கரமா சரியில்லைன்னு ஆளை மாத்திட்டீங்கன்னா அண்ணி, மீனா, ரவி செஞ்சாலும் செய்வான். ஹலோ, ஓனர் நீதாம்மா, நான் இங்க எம்ப்ளாயி தான். அண்ணி, நீங்க இவகிட்ட தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். மீனா இங்க வர்றது எனக்கும் ஹாப்பி தான். நாங்க கொஞ்ச நேரம் இங்க பேசிட்டு இருப்போம். வீட்ல போய் பேச தானே போறீங்க. அங்க எங்கடா ஃப்ரீயா பேச முடியுது? உங்க அம்மா நாங்க என்ன பேசுறோம்னு ஸ்பை பண்ணிட்டே இருக்காங்க. ஓ அப்படியா? வீட்ல போய் அம்மா கிட்ட சொல்றேன். ஆ, சொல்லிக்கோ. எனக்கு என்ன பயமா? போடா. அதானே, நீ யாருக்கு தான் பயந்துருக்க? சார், நான் கிளம்பிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. ஸ்ருதி, நான் சொன்னல பேங்க் மேனேஜர் லோன் விஷயமா கூப்பிட்டுருந்தாருன்னு. நான் போயிட்டு வந்துடுறேன். லோன் எடுக்க போறீங்களா? ஆமா நீ, கொஞ்சம் இன்டீரியர்லாம் சேஞ்ச் பண்ணலாம்னு இருக்கோம். அதுக்காக தான். சரி, நான் வரேன். நீ ஸ்ருதி, நீ பாத்துக்கோ. வாங்க மீனா, உட்காருவோம். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது சொல்லட்டுமா? வேண்டாம் ஸ்ருதி, நான் லேட்டா தான் சாப்பிட்டேன். இது நம்ம வீட்ல நடக்கிறது தானே. நீங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு லேட்டா தான் சாப்பிடுவீங்க. உங்க உடம்பையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க மீனா. சரி. உட்காருங்க. ஸ்ருதி, மீனா, வாங்க வித்யா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? மீனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணாங்க. நம்ம 2 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். மீனா வருவாங்களான்னு கேட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்கன்னு நான் தான் சொன்னேன். அதான் வந்திருக்காங்க. என்ன விஷயம் வித்யா? காஃபி குடிக்கிறீங்களா? இல்லங்க. சரி, நீங்க முதல்ல உட்காருங்க. நான் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க வித்யா, என்ன பேசணும்? எல்லாம் என் ஃப்ரெண்ட பத்தி தாங்க. ரோஹிணி நிறைய பொய் சொல்லி ஏமாத்தி இருக்கா. எனக்கும் அவன் மேல நிறைய கோவம் இருக்குங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளா அவளை பாக்குறப்போ பாவமா இருக்கு மீனா. ஏன் அப்படி சொல்றீங்க? என்னாச்சு ரோஹிணிக்கு? ரோஹிணி பிரெக்னெண்டா இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அந்த குழந்தை மனோஜோடதுன்னு நீங்க நம்புறீங்களா? இதுல என்ன டவுட்? மனோஜ் தானே அவங்க ஹஸ்பண்ட். ரோஹிணி நிறைய ஏமாத்திருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல அவ பொய் சொல்லலன்னு நாங்க நம்புறோம். எங்க வீட்ல ஆண்டி மட்டும் தான் நம்பல. மனோஜும் ஒத்துக்காம இருக்காரு. இப்ப ரோஹிணிக்கு இருக்க பெரிய பிரச்சனையும் மனோஜ் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? மனோஜ் குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாராமா. அபார்ட் பண்ண சொல்றாரா? என்னங்க கொடுமையா இருக்கு. அவர் குழந்தைய அவரே எப்படி செய்ய சொல்றாரு? அதுதான் அவர் குழந்தைன்னு அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரே மீனா. அப்ப கருவை கலைக்க சொல்ல மட்டும் அவருக்கு என்ன உரிமை இருக்கு? கடைசியா பார்த்தப்போ அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு அவரே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அதுக்கு ரோஹிணி என்ன சொன்னாங்க? கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிருக்கா அவ. ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்காம டெய்லி அபார்ட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காராம். மனோஜ் ஏன் இவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்றாரு? மனோஜ் இவ்ளோ தூரம் ரோஹிணியை ஃபோர்ஸ் பண்றாருன்னா கண்டிப்பா அவங்க அம்மாவும் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்கன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? ஆமா, இது கண்டிப்பா ஆண்டியோட ஐடியாவா தான் இருக்கும். ஆமா ஸ்ருதி, மனோஜ் மட்டும் தனிச்சையா இந்த மாதிரி எதுவும் செய்யற ஆள் கிடையாது. அந்த வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்றது ரோஹிணி தானே. அதே மனோஜ் புரிஞ்சுக்காம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அபார்ட் பண்ண சொல்றதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அதுவும் ஒரு உயிரை போய் இந்த மாதிரி கலைக்க சொல்லலாமா? ஊர்ல எவ்வளவு பேரு குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ரோஹிணிக்கு அபார்ட் பண்றதுல விருப்பம் இல்ல. ஒரு அம்மாவால தன் வயித்துல வளர்ற குழந்தைய எப்படி அபார்ட் பண்ண முடியும்? கண்டிப்பா அது முடியாது. ஒரு செடி நட்டு அது வாடி போயிட்டாலே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ரத்தமும் சதையுமா இருக்கிற ஒரு உயிரை எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும்? ரோஹிணியோட மனசு எவ்வளவு சங்கடப்படும். நான் கூட ரோஹிணி கிட்ட சொன்னேன், இது வரைக்கும் எவ்வளவோ பொய் சொல்லிருக்கேன். அதே மாதிரி மனோஜ சமாளிக்க இந்த விஷயத்திலயும் அபார்ட் பண்ணிட்டேன்னு ஒரு பொய்ய சொல்லுடின்னு சொன்னா அதுக்கு அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. அவளை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. நீங்க 2 பேராவது அவளை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதனாலதான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வந்தேன்.
பாவம் அவளுக்கு வேற யாருங்க இருக்கா? எனக்கும் மீனாக்கும் இப்ப கொஞ்ச நாளா தான் ரோஹிணி மேல சிம்பத்தி வந்திருக்கு. இப்ப கொஞ்ச நாளா ரோஹிணி பத்தி வீட்ல டாபிக் வரும்போதெல்லாம் நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கோம். என்னதான் இவ்ளோ நாளா அவ எவ்ளோ தப்பு பண்ணிருந்தாலும் இப்ப அவ கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மாத்திட்டு இருக்கா. அதுவும் இல்லாம ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போறா. நாங்க அவளை அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம் வித்யா. கூடிய சீக்கிரம் அவ டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வந்துரும். ஜட்ஜ் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னே தெரியல. தீர்ப்பு எப்படி வந்தாலும் இந்த நேரத்துல மனோஜ் ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமா, ரோஹிணிக்காக இல்லாட்டியும் அந்த பேபிக்காக மனோஜ் அவங்க கூட சப்போர்ட்டா இருக்கிறது தான் நியாயம். ஆனா அது வரைக்கும் மனோஜ் ரோஹிணியை அபார்ட் பண்ண சொல்றதை ஸ்டாப் பண்ணணுங்க. நாங்க சொன்னாலும் அவர் கேட்க போறது இல்ல. மீனா, நம்ம முத்து கிட்டயும் ரவி கிட்டயும் சொல்லி பாப்போம். என்னடா தனியா வந்து நின்னு பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா மாடியில ரூம் கட்டி முடிக்கணும்டா. இந்த மாதிரி வேலைலாம் தொட்டா உடனே முடிச்சிடணும். வெயிட் பண்ணா லேட் ஆயிட்டே இருக்கும். பெர்மிஷனுக்காக கார்ப்பரேஷன்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தியே, கிடைச்சிருச்சா? இல்ல, கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிடலாம். என்ன 2 பேரும் ஒண்ணா வரீங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? ஆமாங்க, இன்னைக்கு ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தப்போ வித்யாவை பார்த்தோம். ஏன், அதுக்கு என்ன? வித்யா ரோஹிணியை பத்தி சொன்னாங்க. அவளுக்கு நடக்கிற அநியாயத்தெல்லாம் கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆறுல ரமன் இந்த குடும்பத்துக்கு பண்ணாத அநியாயமா? அதெல்லாம் எதுவும் நான் இல்லன்னு சொல்லலங்க. அதெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டோம். அவ பண்ணாங்கிறதுக்காக நாமளும் அதே விஷயத்த பண்ண கூடாதுல்ல. நாம என்ன பண்ணோம்? நாம யாரும் இல்லங்க. வேற யார நீ? மனோஜா? கரெக்டா சொன்ன ரவி, மனோஜே தான். அவன் என்ன பண்ணா? ரோஹிணி வயித்துல வளர்ற குழந்தை ரோஹிணியும் அவன் புருஷனையும் சேர்த்து வைக்கும்னு அவன் நம்புறா. ஆமா, அதனால தானே டைவர்ஸே கொடுக்கல. உங்க அண்ணன் ரோஹிணியை ஃபோர்ஸ் பண்ணி அந்த கருவை கலைச்சிடுன்னு சொல்லிருக்காரு. கலைக்க சொல்றானா? லூஸ் ஆயிட்டான் அவன். அவனுக்கு என்னைக்கிட அறிவு இருந்திருக்கு? மனோஜ் இவ்ளோ ஸ்ட்ராங்கா அபார்ட் பண்ண சொல்றதுனாலதான் எனக்கும் மனோஜ் மேல ரொம்ப டவுட் அதிகமாகுது. அது மனோஜ் குழந்தையா இல்லனா மனோஜ் ஏன் அதை அபார்ட் பண்ண சொல்லணும்? கரெக்டா சொன்ன போல குருல. இதுவே அது வேற ஒருத்தரோட குழந்தையா இருந்துச்சுன்னா அவன் அந்த குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல தான் நினைப்பான். டிஎன்ஏ டெஸ்ட்ல மனோஜ் குழந்தை இல்லன்னு ப்ரூவ் பண்ணவும் அது ஒரு சான்ஸ் தானே. டேய், அது மட்டும் கிடையாது. அது டைவர்ஸுக்கும் ஈஸி ஆயிடும் தான் பார்ப்பான். அது அவனோட குழந்தைய இருக்கிறதுனால தான் அந்த குழந்தைய கலைக்கணும்னு இவன் பார்க்கறான். இல்லைன்னா நாளைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சிடும்ல. அதான் முத்து நானும் நினைக்கிறேன். இதனாலதான் மனோஜ் ரோஹிணியை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாரு. அதுக்கு ஆண்டியும் ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. சரி, பார்லர் என்ன சொல்லுது? அது எப்படிங்க அவ ஒத்துப்பா? என்ன இருந்தாலும் அது அவளோட குழந்தை. ஒரு அம்மா அப்படிலாம் தான் குழந்தைய கலைச்சிடலான்னு நினைக்க முடியாதுங்க. அப்போ அவங்களுக்கு விருப்பம் இல்ல. 1% கூட இல்லையா? ஆனா மனோஜ் தான் அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாராம். எந்த பொண்ணும் தான் வயித்துல வளர்ற குழந்தைக்கு இவர்தான் அப்பாங்கிற விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. இன்னொன்னு, உங்க அண்ணனை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கையை தேடி போற அளவுக்கு ரோஹிணி ஒன்னும் கெட்டவ கிடையாது. அவ இது வரைக்கும் என்ன தப்பு வேணாலும் பண்ணிருக்கட்டும். ஆனா உங்க அண்ணனுக்கு ஒரு நாள் அவன் துரோகம் நினைச்சது கிடையாது. குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு மனோஜ் சொன்னது அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கு. இந்த உலகத்துல கடவுள் கொடுத்த ஒரு உயிரை கொள்ள யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. எல்லா அம்மாவும் எப்படி யோசிப்பாங்களோ அப்படிதான் அதுவும் யோசிக்கும். இதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஆனா என்ன ஒண்ணு, அந்த குழந்தை பிறந்தா அதுக்கப்புறம் கண்டிப்பா மனோஜால ரோஹிணியை பிரியவே முடியாது. ஏன் பிரியணும்? ஆனா இவ்ளோ பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் மனோஜ் ரோஹிணி கூட பழகி அவங்கள பிரெக்னன்ட் ஆக்கிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன இருக்கு? 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டியதுதானே. அத அவன் யோசிக்கணுமே. டேய், இத நம்ம எப்படி எல்லாம் விட முடியாதா? முதல்ல அப்பாட்ட சொன்னதா இதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. நான் பேப்பே அவட்ட சொல்றேன். ஏங்க முத்து, ஏங்க இருங்க. ஏங்க இப்ப நீங்க மாமா கிட்ட இத சொல்ல வேண்டாம். ஏன்? இப்ப சொன்னீங்கன்னா மாமாவும் அத்தையும் உங்க அண்ணனை கூப்பிட்டு திட்டுவாங்க. வீட்ல திரும்பவும் பிரச்சனை வரும். மாமாவோட நிம்மதி தாங்க போகும். அதனாலதான் சொல்றேன், இப்ப சொல்ல வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். ரோஹிணிக்கு அவ குழந்தையை காப்பாத்திக்க தெரியும். இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். ஆக்சுவலா அம்மா தான் இந்த ஐடியாவே மனோஜுக்கு சொல்லிருப்பாங்க. ஏன்னா ரோஹிணி இதுலயும் போய் சொல்லிருப்பாங்க, அம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி போய் சொல்லல. மனோஜ் ஃபோர்ஸ் பண்றதுனால அபார்ட் பண்ணிட்டேன்னு கூட போய் சொல்ல முடியும். ஆனா குழந்தை விஷயத்துல ரோஹிணி போய் சொல்ல விரும்பல. இதுல இருந்தே தெரியலையா? ரோஹிணி பழைய மாதிரி இல்ல, சேஞ்ச் ஆயிட்ட மாதிரி தான் தெரியுது. எனக்கு என்னமோ நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா அது மேல ஒரு இறக்கம் வருது. ஆனா கடந்த காலத்துல பார்லர் நம்ம செஞ்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா வந்த இறக்கம் தானா போயிடுது. இருந்தாலும் அந்த குழந்தைக்காக யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு தான் அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம்னு சொல்றேன். வேண்டாங்க, அத்தையும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ரோஹிணியோட கர்ப்பத்தை கலைக்கிறதுல அத்தை தீவிரமா இருக்கிறது மாமாக்கு தெரிஞ்சா அப்புறம் அது அவங்க 2 பேருக்கும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். 2வது, ரோஹிணிக்கும் பாதுகாப்பு இருக்காது. அதனால இப்போதைக்கு இந்த விஷயத்த நம்ம மாமா கிட்ட சொல்ல வேண்டாங்க. என்னங்க இது? அவகேடோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஸ்ருதி தான் பிரெக்னெண்டா இருக்கும்போது இந்த ஃப்ரூட் சாப்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க, அதான் வாங்கணும். எனக்காக இதெல்லாம் பண்றீங்க, தேங்க்ஸ். ஆனா இந்த குழந்தையோட அப்பா இதை அபார்ட் பண்ணிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மனோஜ் அபார்ட் பண்ண சொன்னா நீங்க உடனே பண்ணிடணுமா? அந்த குழந்தைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. இதை மட்டும் அவரால எப்படி சொல்ல முடியுது? நீங்க அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. உங்க குழந்தைக்கு நாங்க எப்பவும் சப்போர்ட்டா இருப்போம்.